என்னடா அந்த சின்ன பையனுக்கும் கோவம் வருமா? நேத்து மேட்ச்ல இந்தியா vs ஸ்ரீலங்கா ஏ டீமுக்கு மேட்ச் நடந்திருக்கு. இந்தியா வந்து 265 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா இதை அடிக்க மாட்டாங்கன்னா நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா ஸ்ரீலங்கா 265 ரன் 9 விக்கெட். மேட்ச் டை ஆயிருச்சு. டை ஆன சூப்பர் ஓவர்ல ஸ்ரீலங்கா வந்து 14 ரன் அடிச்சிட்டாங்க. இந்தியா வந்து 15 ரன் அடிச்சா ஜெயிச்சிட்டாங்க. சோ இந்த நேரத்துல இந்தியால எல்லாரும் பேட் எல்லாம் மாட்டிட்டாங்க பேட்ஸ்மேன். இந்த நேரத்துல ஸ்ரீலங்காவோட கோச் என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்பேட் வந்து கடைசி பால் நோ பால்னு சொல்லி பிரஷர் கொடுத்து அந்த நோ பாலும் போட சொல்லியிருக்காங்க. இந்தியா போட்டோடனே 16 ரன் வந்து இந்தியா அடிக்கணும். சோ வைபவ் சூரியவன்சி இறங்கி இருக்காரு. பார்த்தா பால் மிஸ் பண்ணி 9 ரன்ல மேட்ச் முடிஞ்சிச்சு. சோ இந்தியா லாஸ். இந்த நேரத்துல வந்து வைபவ் சூரியவன்சி அங்கிட்டு போகும்போது நம்ம இந்தியா பிளேயர்ஸ் எல்லாரையும் பத்தி தப்பா ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து வைபவ் சூரியவன்சி கேட்டிருக்காரு. அப்ப விசன்ஸ் ஏதோ ஒரு வார்த்தை விட்டோன்னே 2 பேருக்கு வாக்குவாதம் வந்து கை சண்டை வர பார்த்துச்சு. அந்த நேரத்துல எல்லாருமே தடுக்கி நிப்பாட்டியாச்சு. தடுத்து நிப்பாட்டின பிறகு திலக் வர்மா போய் அம்பேர்கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணாரு. ஸோ இந்த மேட்ச் ஃபுல்லாவே ஃபைட்டா தாங்க இருந்துச்சு. இது போக இந்தியாவுக்கு வந்து 2 பெனால்டி வந்துச்சு 10 ரன். ஏன்னா பிச்சுக்கு நடுவில் பிளேயர் ஓடினால. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பர் ஹெல்மெட்ல பட்டுச்சுன்னு சொல்லி 5 ரன் பெனால்டி வந்திருக்கு.